Hi friends, welcome to Sri channel. Sri Papa, இன்னைக்கு மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம்? எங்க இருக்கு? Hi friends, welcome to Sri channel. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் தான். இங்க பாருங்க எவ்வளவு பெருசா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஒரு சின்ன க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கொய்யா செடி இருந்தது. அதுல அழகா ஒரு சின்ன விதை விழுந்திருந்தது. அப்படியே அது பாருங்க கொடி எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்க. As usual நம்ம இதுக்கு சொல்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு நம்ம வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும் தான், வேற எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்றது இல்லை. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. இங்க பாருங்க உள்ளலாம் அப்படியே இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோ ஒரு பிஞ்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதோ ஒரு பிஞ்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒரு குட்டி பிஞ்சு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் உள்ளே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான காய்கறியை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ ஒரே ஒரு கொடி தான். அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய், கிட்டத்தட்ட ஒரு 4-5 காய் பீர்க்கங்காய் வந்திருக்கு பாருங்கள். கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன காய்கறிகள் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள் பீர்க்கங்காய் நம்ம அறுவடை பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபேஷன் என்னது இது? வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அது வளரட்டும் போதும் வா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இன்னைக்கு நமக்கு வீட்டுக்கு சமையலுக்கான ஒரு பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதே மாதிரி கோவக்காவும் இருக்கு. இன்னைக்கு கோவக்காவும் அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நெய் பீர்க்கங்காய், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பீர்க்கங்காய் அறுவடை பண்ணோம். இப்போ இந்த பீர்க்கங்காவையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பூ இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் நெய் பீர்க்கங்காய் எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணிட்டோம். ஓகேடா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணது பார்த்தீங்கன்னா நெய் பீர்க்கங்காவும் நாட்டு பீர்க்கங்காவும் அறுவடை பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்கள். எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக தான் மெயினாக இந்த மாடி தோட்டமே போட்டு வச்சுருக்கோம். அவங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைய அறுவடை இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.